வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய மூன்றாம் பிறைகள் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெகு நேரத்திற்கு அசைவற்று நின்று கொண்டிருந்த நந்தா சந்துருவை துளி துளியாக ஏறிட்டு பார்த்தாள். இமைகளை ஒரு முறை தீர்க்கமாக மூடி திறந்தாள். சந்துருவிற்கு பதில் சொல்ல போகிற தயார் நிலை அவளின் நெஞ்சு கூட்டின் பாவனையில் தோற்றமளித்தது. நந்தா சொன்னாள், நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப, கார் இல்லாம பஸ்ல போயிட்டு இருந்தப்ப, நீங்க என்னை பார்க்கறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருந்தது, என்னையே சுத்தி சுத்தி வந்தது, எல்லாமே இன்னிக்கும் என் ஞாபகத்துல இருக்கத்தான் செய்யுது. இல்லைன்னு சொல்லலதான். ஆனா, ஐயோ இவரா நம் அக்காவை கட்டிக்க போறார்னு உங்களை முதன் முதலா உங்க ஆபீஸ்ல வந்து பார்த்தப்போ நினைச்சு அதுக்காகவும் நான் பயந்திடவும் இல்லை. முன்னமே உங்களை எனக்கு தெரியும்னு உடனே வீட்ல போய் யார்கிட்டயும் சொல்லிடவும் இல்ல. ஏன்னாக்கா, என்னைக்கோ ஒரு சமயத்துல என்ன நீங்க சுத்தி சுத்தி வந்தது எல்லாம் நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. எதனாலேன்னு கேட்டீங்கன்னா, எனக்காக பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருந்தது நீங்க மட்டும் இல்லை. இன்னும் எத்தனை எத்தனையோ பாய்ஸ் என்ன பார்த்து என்னையே சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. அவங்களையும் நான் சீரியஸா எடுத்துக்கிட்டது கிடையாது. ஏன்னாக்கா, அதெல்லாம் ஒரு இளம் வயசோட இயல்பான பகுதின்னு நினைச்சு எல்லாரையுமே நான் இக்னோர் பண்ணிட்டேன். என்னையுமா இக்னோர் பண்ண? சந்துரு மிகவும் ஆற்றாமையுடன் கேட்டான் குறுக்கிட்டு. எஸ், நந்தா தாட்சண்யம் இல்லாமல் சொன்னாள். அதாவது என்னையும் மற்ற பசங்க மாதிரி ஜஸ்ட் உன்னை ஒரு சைட் அடிக்கிற விடலை பையன் என்கிற ரீதியில தான் இக்னோர் பண்ண இல்லையா? எஸ், நந்தா கண்களை மூடிக்கொண்டு சொன்னாள். ஆனா நான் உன்னை ஜஸ்ட் ஒரு விடலை பையனாட்டம் வெறுமே சைட் அடிக்கலையே. அது உங்களை பொறுத்த விஷயமா இருக்கலாம். ரியலி ஐ ஃபெல் இன் லவ் வித் யூ நந்தா. நந்தா பேசாமல் இருந்தாள். என் காதலை உங்ககிட்ட எப்படியாவது தெரிவிச்சுடணும்னு துடிச்சிருக்க நந்தா. நேர்லயே ஒரு நாள் சொல்லிடலாமான்னு யோசிச்சிருக்க. இல்ல லெட்டர் மூலமா தெரிவிக்கலாமான்னு குழம்பி இருக்க. எப்படி எங்கே எப்போ காதலை தெரிவிக்கலாம் என்கிறதை நான் முடிவு பண்றதுக்குள்ள சட்டுன்னு நீ பஸ்ல வரத நிறுத்திட்ட. அதோட போச்சு. உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ என் காதலை உங்ககிட்ட தெரிவிக்கத்தான் முடியாம போச்சே தவிர உன் மேல நான் சீரியஸா காதல் வயப்பட்டேன் என்கிறது மட்டும் நிஜம். இதுக்கு என்ன சொல்ற? சொன்னதையே தான் சொல்றேன். வெறுமே என்ன நீங்க சைட்டு தான் அடிச்சிருந்தாலும் சரி, இல்ல சீரியஸா காதலிச்சிருந்தாலும் சரி, 2மே நீங்க மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான். உங்களோட விஷயத்துக்கு நீங்க தான் பொறுப்பே தவிர நான் கிடையாது எந்த விதத்திலும். உன்னை நான் பொறுப்பேத்துக்க சொல்லலம்மா. நான் உன்னை ரொம்ப சீரியஸா லவ் பண்ணினேன்னு சொல்ல வரேன். நந்தா சந்துருவை துளிக்கூட கண்டு விடாமல் வேறெங்கோ வெறித்து பார்த்தபடி நின்றாள். அவளின் முகம் லேசாக சிவந்திருந்தது. ஆனா என்னை நீ முதன் முதலா ஆபீஸ்ல வந்து பார்க்க வந்த அன்னிக்கு என்னை பார்த்ததும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அதிர்ந்து போய் நின்னுட்டியே. சாரி, அது அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது. அட, இவரை பார்த்துருக்கிறோமே என்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியம்தான் அது. நம்ப சொல்றியா என்ன? அதிர்ந்து போயிருந்தாக்கா உடனே வீட்டில் அட்லீஸ்ட் எங்க அக்கா கிட்டையாவது போய் சொல்லி இருப்பனே. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கோங்க நான் அதிர்ச்சி அடையலை என்கிறதை. அப்படி இல்லையே, ஜஸ்ட் இவரை இதற்கு முன்னாடி அடிக்கடி பஸ்ல பார்த்திருக்கேன்னு நீ ஒரு இன்ஃபர்மேஷன் என்கிற அளவிலாவது அமுதா கிட்ட மட்டுமாவது நீ சொல்லி இருக்கலாமே. நான் சொல்றேன், மனசுக்குள்ள நீ சீரியஸா நினைச்சதால தான் உங்க அக்கா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லல. நந்தா கொஞ்சம் கடுமையான துணியில் பதில் சொன்னாள். நோ, யூ ஆர் ராங். சத்தியமாவே உங்களை நான் சீரியஸா அப்பவும் எடுத்துக்கல. ஆனா உங்களை முன்னாடியே அடிக்கடி பார்த்துருக்கேன்னு எங்க அமுதாக்கா கிட்ட மட்டும் சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அதை எங்க அக்கா ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருப்பா. எங்க பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னு என்னை கொடைஞ்சு கொடைஞ்சு கேட்டு தொலைச்சிருப்பா. சொல்ல முடியாது, எதையாவது கற்பனை பண்ணி சந்தேகமே பட்டாலும் பட்டிருப்பா. எங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியும். ஸோ அவகிட்ட ஒரு நியூஸ் என்கிற மாதிரி கூட நான் சொல்லாம விட்டதுக்கு காரணம் அக்காதான். என் வாழ்க்கையில் எங்க அமுதா அக்கா ரொம்பவும் முக்கியமானவ.
நானே சீரியஸா எடுத்துக்காத ஒரு விஷயத்தை போய் விளையாட்டா கூட சொல்லி அவ மனசை கலங்க வைக்கிறதுக்கு நான் தயார் கிடையாது. ஷீ இஸ் மை லிட்டில் மதர். இந்த உணர்வு என்னுடையது மட்டும் இல்லை. ஒரு நல்ல அக்கா கிடைச்சிருக்கிற எல்லா பெண்களுக்குமே இருக்கிற பொதுவான உணர்வு இது. அது மட்டுமில்ல, அம்மா கிட்ட கூட இன்டிமெசி ஒரு அளவுக்குத்தான் பெண்களுக்கு இருக்கும். ஆனா அக்கா கிட்ட இருக்கிற அந்யோன்யம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த அந்யோன்யத்தை கெடுக்கிறதுக்கும் நான் தயாரா இல்ல. அதனால தான் நான் இக்னோர் பண்ணிட்ட விஷயத்த போய் சீரியஸா அவகிட்ட சொல்லாம விட்டது. இங்க தான் நந்தா ஒரு முக்கியமான லாஜிக் உதைக்குது என்றான் சந்துரு. பேச விரும்பாத பொருளை பேசிக் கொண்டிருக்கிற அமைதியின்மை நந்தாவின் கண்களில் தோன்றியிருந்தது. உனக்கு உன் அக்காவோட மனச கலங்க வைக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாதுன்னு சொல்ற. அமுதா தான் உன்னோட லிட்டில் மதர்ன்னு சொல்ற. அந்த வீட்ல மதரை கல்யாணம் செய்துக்க போறவன் ஒரு காலத்துல உன்னை சைட் அடிச்சவன் என்பது கொஞ்சம் மோசமான விஷயம் இல்லையா? எங்க அக்காவுக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா எனக்கு அந்த கஷ்டம் கிடையாது. இது உன் அக்காவோட கல்யாணம் தான், உன்னோடது இல்ல. சந்துரு ஆக்ரோஷத்துடன் சொன்னான். அதுக்கு காரணம் இருக்கு. அமுதக்காவுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சு 3 வருஷம் கழிச்சு தான் உங்களோட சம்பந்தம் உறுதியாச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ வரன்கள் வந்தது. ஒண்ணும் சரியா வரல. அப்பாவுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லாம போயிட்டதால வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சம்மதிக்கிற வரன்களாத்தான் தேடினார். அதுக்காக நிறைய படிக்காத நல்ல உத்தியோகத்தில் இல்லாத வரன்களையும் அவரால ஏத்துக்க முடியல. கடைசியில நீங்க தான் எல்லா விஷயத்திலேயும் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தீங்க. எங்க அக்காவுக்கும் உங்கள பிடிச்சு போய் உடனே நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் பரிபூர்ண திருப்தி தந்திருக்கிற உங்களை என்னைக்கோ என்னை நீங்க சைட் அடிச்சிருக்கீங்க என்கிற ஒரே காரணத்துக்காக மிஸ் பண்றதுக்கு ஏன் மனசாட்சி இடம் தரல. அதனாலேயும் தான் முதல்லயே சொன்ன மாதிரி இப்பவும் உங்களோட பழசை நான் இக்னோர் பண்ணினது. ஐ கன்சிடர் யுவர் பாஸ்ட் ஆக்ட் இஸ் நாட் அ சின். எனக்கும் அது தெரியும். இட் இஸ் நாட் சின், இட் இஸ் லவ். நந்தா இறுக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அது மட்டுமில்ல, இன்னைக்கும் எனக்குள்ள அந்த காதல் செத்து போயிடாம உயிரோட இருக்கு. ஸ்டில் ஐ லவ் யூ நந்தா. ஐ லவ் யூ வெரி மச். நந்தா வேதனையுடன் கண்களை மூடிக்கொண்டு சொன்னாள். சாரி, ஐ திங்க் திஸ் இஸ் சின். இதை கேட்டதும் சந்துருவிற்குள் கோபம் பளீரென பொங்கியது. மிக ஓங்கிய குரலில் சொன்னான். பாவம் கிடையாது, பாவம் கிடையாது. எப்படி சொல்ற பாவம்னு? ஐ நோ ஐ எம் நாட் அ சின்னர். எனக்கு தெரியும் நான் பாவி கிடையாது. நான் ஒன்னும் எந்த தப்பான ஆசைக்கும் உங்கிட்ட கையேந்தி நிற்கலை. அதே மாதிரி அமுதாவுக்கு எந்த விதத்திலேயும் துரோகம் செய்யறதாகவும் நினைக்கலைதான். அவளையும் நான் நேசிக்கத்தான் செய்யறேன். ஐ லவ் ஹர் வெரி மச். அதே சமயத்துல உன்னையும் நான் மனசார விரும்புறேன். நீயும் எனக்கு வேண்டி இருக்க நந்தா. நிஜமாவே உன்னோட காதலும் எனக்கு வேண்டி இருக்கு. சாரி அத்தான், போக முடியாத தீவுக்கு வழி கேட்குறீங்க நீங்க. நந்தா விசனத்துடன் கூறினாள். ஏன் மனைவி இருக்கும்போதே இன்னொரு தீயையும் காதலிக்கிற கல்யாணம் செய்துக்கிற ஆண்கள் இல்லையா நந்தா? அதுக்காக நீங்களும் அந்த மாதிரி ஆண்கள்ல ஒருத்தரா இருக்கணுமா? ஏன் இருக்கக்கூடாதா? அதுதான் உங்க விருப்பம்னா தாராளமா இருந்துட்டு போங்க. தட் இஸ் யுவர் ஓன் மேட்டர். ஆனா உங்களோட இந்த பாவகரமான விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கவோ உடன் உடன்படவோ போறதில்ல. அத மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னைக்குமே சம்மதிக்க போறதில்லையா? சந்துரு நிஜமான துக்கத்துடன் தான் கேட்டான். என்னைக்குமே கிடையாது. நெவர் ஐ சே. நந்தா மிக உறுதியுடன் சொன்னாள். சந்துரு தலை குனிந்து விட்டான். கண் எதிரில் தெரியும் வனப்பான தீவு கைக்கு எட்டாத தூரத்தில் வீற்றிருப்பது தெரிந்தது. மௌனமாக கண்களை மூடியபடி மெதுவாக படுக்கையில் சாய்ந்து கொண்டான். உடலும் மனமும் மிகவும் களைத்திருந்தன. பிடரியில் கைகளை கோத்தபடி நந்தாவையே பார்த்தான். நந்தாவும் சஞ்சலம் இல்லாமல் அவனையே பார்த்தாள். நான் ரொம்ப சாஃப்ட் ஜென்டில்மேன் நந்தா, மிகவும் நெகிழ்ந்த குரலில் சொன்னான் சந்துரு. நந்தா பேசாமலேயே நின்று கொண்டிருந்தாள். ஏதோ எனக்கு மைத்துனியா வந்திருக்கிற பெண்கிட்ட நான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ற காரியம் இல்லை இது. அப்போதும் நந்தா மௌனமாகவே அவனை பார்த்து கொண்டிருந்தாள். நான் காதல் வயப்பட்ட பெண் எனக்கு அநியாயமா மைத்துனியா வந்துட்டா அதுதான் ப்ராப்ளம். ஆல்ரைட், நான் காதல் வயப்பட்டுட்டேன் என்கிறதுக்காக ஒரு பெண் என்னை லவ் பண்ணிடணும் என்கிறது
கட்டாயமா என்ன? அதுவும் இல்லாம எனக்கு தான் கல்யாணம் வேற ஆயிடுச்சே! இனிமே என்ன? இன்னொரு காதலும் கல்யாணமும். அதெல்லாம் பயங்கர பாவம். பாவிகளின் செயல். நெஜமா நான் எல்லாம் அந்த மாதிரியான காரியம் எல்லாம் செய்யக்கூடாது தான். என்னவோ திடீர்னு புத்தி மழுங்கி போயிருச்சு எனக்கு. எம்பிஏ படிக்கவும் அறிவில்லாம போயிருச்சு. சாரி மிஸ் நந்தா. ஐ ஃபீல் வெரி சாரி. தெரியாத்தனமா உங்க மனச நான் புண்படுத்தி இருந்தாக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே என்னை இக்னோர் பண்ணித்தான் நெறைய பழக்கம் இருக்கே. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் உங்ககிட்ட நடந்துக்கிற நடத்தை எல்லாத்தையும் மறுபடியும் இக்னோர் பண்ணிடுங்க. இனிமே நான் உங்களோட வழிக்கே வரமாட்டேன். நீங்களும் என்னோட வழிக்கு வராதீங்க. நெஞ்சில் ஆற்றாமை கவிய, உணர்வுகளில் தோல்வி கவிழ, அறிவில் வன்மம் பொங்கி எழும்ப, சந்துரு எழுந்து போய் தண்ணீர் குடித்துவிட்டு வந்து நன்றாக போத்தி படுத்து கண்களை மூடிக்கொண்டான். ஆடாமல் அசையாமல் அவனையே கண்டு கொண்டிருந்த நந்தா கீழே அவர்களின் கார் வந்து நிற்கும் ஓசையை உணர்ந்து கொண்டாள். சட்டென தனது முகபாவத்தை எளிதாக்கிக் கொண்டாள். அமுதாவை எதிர்நோக்க இலகுவாக தயாராகி நின்றாள். கதவை தள்ளி திறந்து கொண்டு அமுதா மிக வேகமாக பிரவேசித்தாள். என்னடி இவ்வளவு லேட்டா வர? நான் தான் கலாஷேத்ரா வரை போகணும்னு சொன்னனே. எல்லா உணர்வுகளையும் மறைத்து கொண்டு நந்தா கேட்டாள். சாரி நந்தா, அம்மா கூட பேசிட்டே இருந்தேன். டைம் போனதே தெரியல. அத்தான் தூங்குறாரா? ஆமா, நல்லா தூங்குறார். சரி நான் கிளம்பட்டுமா? கலாஷேத்ராவுக்கா போற? இல்ல, அதான் நேரமாயிருச்சே, வீட்டுக்கு தான் போறேன். சரி நீ கிளம்பு. தூங்குவது போல் பாவனை செய்தபடி சந்துரு கண்களை மூடி படுத்திருக்க, கதவை திறந்து அவசர அவசரமாக வெளியேறிய நந்தாவின் கண்களில் இருந்து அவளையும் மீறி இரண்டொரு கண்ணீர் துளிகள் உதிர்ந்து சிதறிவிட்டன. அரை மணி நேரத்திற்கும் மேலாக தூங்குவது போலவே பாசாங்கு செய்து கொண்டிருந்த சந்துரு பெரியதாய் சோம்பல் முறித்தபடி எழுந்து உட்கார்ந்தான். என்னத்தா, நல்ல தூக்கமா? அமுதா கேட்டாள். மணி என்னம்மா? 11. நந்தா எங்க? அவ போயாச்சு அப்பவே. என்னைக்கு அமுதா டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களாம்? ஃபீவர் தான் விட்டுருச்சே. ஜுரம் விட்டா என்ன, வந்தது டைஃபாய்டு ஆச்சே. 2 நாள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. போர் அடிக்குது, எப்படா வீட்டுக்கு போவோம்னு இருக்கு. ஆரஞ்சு ஜூஸ் தரட்டுமா, சாப்பிட்றீங்களா? தா. பெரிய கண்ணாடி டம்ளர் நிறைய அமுதா ஆரஞ்சு சாறு தந்ததை துளி துளியாக உறிந்து குடித்தான். நந்தாவுடன் சிறிது நேரம் முன்பு நடந்தவை மறு காட்சியாக அவனுடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. சந்துருவிற்கு வருத்தம் எதுவும் இல்லை, ஏமாற்றமாக இருந்தது. எத்தனை பெரிய கல்வி சிறப்புகள் பெற்றவள், எத்தனை பெரிய கல்வி சிறப்புகள் பெற்றவன் அவன். அதற்காகவாவது ஒரு கௌரவ அங்கீகாரமாக வேணும். அவனின் காதலை நந்தா அங்கீகரித்திருக்கலாமே. காதலை அங்கீகரிக்கையிலேயே கூடவா கற்பு போய்விடப் போகிறது? நாட்டில் கௌரவ டாக்டர்கள் இருக்கிறார்கள், கௌரவ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி கௌரவ காதலனாக ஒரு மனிதன் சும்மா ஒரு கௌரவத்திற்காக பாவம் இருந்துவிட்டு போகிறான். அவன் என்ன நந்தாவை கையை பிடித்தா இழுத்தான்? சந்துரு காலி டம்ளரை அமுதாவிடம் நீட்டினான். ஓர் யோசனையுடன் அவளையே நோக்கினான். என்னங்க? குறிப்புணர்ந்து அமுதா கேட்டாள். நான் ஒன்று சொல்றேன், அதிர்ச்சி அடைஞ்சிட மாட்டியே? சந்துரு பீடிகையோடு கேட்டான். அவன் அப்படி கேட்டதுமே அமுதா அதிர்ச்சியுடன் கணவனை பார்த்தாள். எனக்கு 4-5 நாளாவே மனசு சரியில்லை அமுதா. என்னோட வாழ்க்கையில ஏதோ சம்திங் ராங்னு தோணுது. பார், எவ்வளவோ சந்தோஷமா ஆடம்பரமா நடந்திருக்க வேண்டிய நம்ம கல்யாணம் அட்ரஸ் இல்லாம நடக்க வேண்டியதா ஆயிடுச்சு. வரவேற்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்க வீட்ல இருந்து ஏதோ கடமைக்கு 2-3 பேர் வந்தாங்களே தவிர யாரோட முகத்திலையும் சந்தோஷம் கிடையாது. நாமாவது ஹனிமூன் போனோமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இன்னும் எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கார். ஒரு கை கால் விளங்காம போயிடுச்சு. எங்க அப்பா ஒன்றும் உத்தம உதாரண புருஷன் இல்லைதான். ஆனாலும் இத்தனை வருஷத்துல வேற எந்த விஷயத்திலேயும் எதுக்காகவும் அவரை நான் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. அவமரியாதையா பேசி அவரோட மனசை புண்படுத்தினது கிடையாது. ஆனா அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட 1,00,000 ரூபாய் கேட்டார் என்கிறதுக்காக எவ்வளவு மோசமா அவர்கிட்ட நடந்துகிட்டேன். அவர்தான் அவ்வளவு மோசமா நடந்துகிட்டார்னா நானுமா அவரை மாதிரியே அப்படி கேவலமா நடந்துக்கணும்? அவர் ஒன்றும் வரதட்சணை மாதிரி கேட்கலையே, 1,00,000 ரூபாயை. என் சேலரியில இருந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி தானே கேட்டார்.
அதுவும் எங்க வீட்ட ரிப்பேர் பண்றதுக்கு தானே கேட்டார். அதுக்கு போய் நான் ஏன் அவ்வளவு மோசமா ரியாக்ட் பண்ணி அவரோட ஹெல்த்தையே அஃபெக்ட் பண்ணணும்? நிஜமா எனக்கு இப்ப அப்படித்தான் தோணுது அமுதா. நான் அப்படி நடந்துகிட்டதால தான் அவருக்கு பிளட் பிரஷர் பயங்கரமாகி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, அடுத்தடுத்து என்னென்னவோ காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆகி, எக்கச்சக்கமான பணம் செலவாகி, வீட்ல எல்லாரோட நிம்மதியும் வேற போய், இந்த லட்சணத்துல நான் மட்டும் கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம ஜாலியா கல்யாணத்த பண்ணிக்கிட்டு, அதுக்கும் மேல வீட்டோட மாப்பிள்ளையா வேற உங்க வீட்ல வந்து வெட்கம் இல்லாம உட்கார்ந்துகிட்டு வேளா வேளைக்கு ஹார்லிக்ஸும் ஆப்பிள் ஜூஸும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறத நினைச்சாலே என்னவோ போல இருக்கு. என் மனசாட்சியே என்னை வாட்டி வதைக்குது அமுதா. பேசாம உன்னையும் அழைச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கே போயிடலாம்னு இருக்கு. ஏன்னா இனிமே எங்க அப்பாவால எந்த அழிச்சாட்டியமும் பண்றதுக்கெல்லாம் வழி கிடையாது. அவரோட சாப்டர் அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் கை கால் விளங்காம இப்படியே பெட்லயே கிடக்கிறத தவிர இனிமே அவருக்கு நோ லைஃப். அதனால பழசையெல்லாம் மறந்துட்டு பேசாம நாம 2 பேரும் எங்க வீட்டுக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? சந்துரு மிக மிக சாதுரியமாக பழி வாங்கும் வியூகத்திற்கான தளத்தை ஏற்படுத்துவதற்கான அஸ்திவாரத்தை அமுதாவின் எதிரில் ஆரம்பித்து விட்டிருந்தான். அந்த ஆரம்பத்தில் அமுதாவின் வேறொரு அஸ்திவாரம் பலமாக ஒரு முறை அதிர்ந்து குலுங்கியது. அந்த மனக்குலுங்கலுடன் கணவனை ஏறிட்டு பார்த்து வெடித்தாள். என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? அமுதா மௌனமாகவே நின்றாள். அந்த அதிர்ச்சியில் இருந்து அவளால் விடுபடவே முடியவில்லை. எங்க வீட்டுக்கு வர பயமா இருக்கா உனக்கு? இதற்கு அமுதா பதில் சொல்லவில்லை. வாய திறந்து சொல்ல, சும்மா கல் மாதிரி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இத நீங்க எங்க அப்பா கிட்ட தான் பேசணும். திக்கி திணறியபடி சொன்னாள். எனக்கு பெண்டாட்டி நீதான், உங்க அப்பா இல்ல. கடுமையான தொனியில் சொன்னான். எந்த வீட்ல வாழ்றது என்கிறதை முடிவு செய்ய வேண்டியது நான் தான், உங்க அப்பா கிடையாது. இல்லையே, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சம்மதிச்சு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கவே சரி சொன்னீங்க? அமுதா மெல்லிய குரலில் கேட்டாள். அப்ப சொன்ன, இப்ப வேணாம்னு தோணுது. கல்யாணத்துக்கு முன்னாடி மேரேஜ் ரிசப்ஷன் ஈவினிங் 7 மணிக்குன்னு தான் இன்விடேஷன்லயே பிரிண்ட் பண்ணி இருந்தோம். பிரிண்ட் பண்ணபடி ரிசப்ஷன் வச்சமா? கிடையாதே. திடீர்னு உங்க அப்பா உடல்நிலை ரொம்ப சீரியஸ் ஆயிட்டதால ரிசப்ஷன் எல்லாம் வேண்டாம்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்பவும் அதையே தான் காரணம் சொல்றேன். எங்க அப்பா பக்கவாதம் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டார். இந்த நிலைமையில நான் வீட்டோட மாப்பிள்ளையா உங்க வீட்ல வந்து இருக்கிறதுக்கு விரும்பல. அப்படி இருக்கிறது தர்மமும் இல்ல. சந்துரு மிகவும் எதிர்பாராமல் வாழ்க்கையை கடுமையாக்குவதை அமுதா திகைப்புடன் உணர்ந்தாள். திடீரென்று இவனின் மாற்றத்திற்கான காரணத்தையும் அவளால் இனம் காண முடியவில்லை. எதுவும் சொல்ல முடியாமல் அவனையே பார்த்தாள். என்ன முழிச்சு முழிச்சு பார்க்கற? என்னடா திடீர்னு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டானேன்னு யோசிக்கிறையா? என் மனசாட்சியை என்னாலேயே தாங்க முடியல அமுதா. பார், எங்க அப்பாவை அவமதிச்ச பாவத்துக்காகத்தான் நம்மால் ஹனிமூன் கூட போக முடியல. அது மட்டுமா, நல்லா இருந்த எனக்கு போய் திடீர்னு டைஃபாய்டு. என்னோட உயிருக்குயிரான ஃப்ரெண்டா இருந்த சுஜாவும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு பம்பாய்க்கு போயிட்டா. நானும் எத்தனை தான் தாங்குவேன் சொல்லு? அதனால தான் பார்க்குறேன் எங்க வீட்டுக்கே போயிடலாம்னு. அப்படி போயிடுறது தான் எங்க அப்பாவுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமும் கூட. பேசி முடித்த களைப்பு ஆட்கொள்ள சந்துரு மறுபடியும் கண்களை மூடி படுக்கையில் நீட்டி நிமிர்ந்து படுத்து கொண்டான். நந்தாவுடன் நடந்த உரையாடல் போரில் தாழ்ந்து போய்விட்டிருந்த அவனின் தராசை சமநிலைப்படுத்த முனைந்திருப்பதின் திடீர் கோணம் அவனுக்கே மிகவும் திருப்தியாக இருந்தது. சந்துருவிற்கு நந்தாவின் காதல் கிடைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற காட்டு எரிதமெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு அவனின் அகங்காரத்திற்கு அவனுடைய காதலை நந்தா அங்கீகரித்தல் தேவை கொண்டிருக்கிறது. அந்த அந்தஸ்து அவனுக்கு வேண்டி இருக்கிறது. அந்த அந்தஸ்து கிட்டாத மனது வேறொரு கோணத்தில் தன் அகந்தையை படமெடுத்து காட்டுகிறது. அமுதாவிற்கும் கூட திடீரென தலை தூக்கிய ஒரு பாம்பின் படத்தை பார்க்க நேரிட்டாற் போல்தான் இருந்தது. வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழ முழுமையாக சம்மதித்து வந்தவன் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ஒப்பந்தத்தை முறிக்கிறான். ஒரு வகையில் இது துரோகம். மோசடி கணவன் என்பதற்காக இவனின் துரோகத்தை கேள்வி கேட்கக்கூடாது.
இவனின் மோசடியை மோசடி என்று சுட்டிக்காட்டி விடக்கூடாது. இவன் எங்கே வாழக் கூப்பிட்டாலும் மறுக்காமல் பின் போக வேண்டும். ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தி. காலம் காலமாக வரைந்து வார்ப்புகளாக வார்த்து வைத்து விட்டார்கள். என்ன சொல்வதென்றே விளங்காமல் அமுதா திகைத்து போய் நின்றபோது அறைக்கதவு தட்டப்பட்டது. அமுதா போய் கதவை திறந்தாள். மருத்துவமனையை சேர்ந்த ஒரு பணிப்பெண் நின்று கொண்டிருந்தாள். அமுதா என்கிறது நீங்களா மேடம்? அந்த பெண் கேட்டாள். எஸ், உங்க வீட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. தோ வரேன். என்னமோ ஏதோ வென்ற பயத்துடன் அமுதா டெலிபோன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து போனாள். ஹலோ, அமுதாவா? நான் அம்மா பேசுறேன். என்னம்மா? நம்ம நந்தா அங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு வேற எங்கேயும் போனாளா? காலேஷேத்ரா போகணும்னு முதல்ல சொன்னா. ஆனா நான் திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகி விட்டதால நேரா வீட்டுக்கு தான் போக போறதா சொல்லிட்டு கிளம்பி போனா. ஏன்? என்னன்னு தெரியல. வந்ததும் வராததுமா அவளோட ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. அதான் உன்னை கேட்கலாம்னு ஃபோன் பண்ணேன். இங்க இருந்து போகும்போது கூட நல்லா தானே போனா. மாப்பிள்ளை எதுவும் கேலி கீலி பண்ணாரா? எதுக்காகவாவது தெரியலையேம்மா. நான் வேணா அவரை கேட்டு பார்க்கறேன். மத்தியான சாப்பாட்டை கூட நந்தா கிட்ட கொடுத்து அனுப்பாதீங்க. அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். டிரைவர் கிட்டயே கொடுத்து விட்டுருங்க. ரிசீவரை ஒருவித அச்சத்துடன் தான் அமுதா வைத்தாள். புயல் வீசப்போகிற செய்தியை கேட்ட ஒரு அசாதாரண நிசப்த வெளி சூழ்ந்தாற் போல் இருந்தது. இன்னொரு நிசப்த புறத்தை நோக்கி நடப்பதாக தோன்றியது அவளுக்கு. திறக்கக்கூடாதொரு கதவை திறந்து விடுவோமோ என்ற பயத்தோடே போய் அறையின் கதவை திறக்கப் போனவள் கதவை திறக்காமல் ஒரு நிமிடம் நின்றாள். வீட்டில் நந்தா அழுது கொண்டிருப்பதை சந்துருவிடம் சொல்வதா வேண்டாமா என்று யோசித்தாள். எங்கோ ஒரு இலை மறைவில் அமர்ந்து மர்ம பறவை விகற்பமாக குரல் கொடுப்பது போன்ற எதிர்பாராத மனக்குரல் அவளுள் அச்சத்துடன் ஒலித்தது. இங்கிருந்து வீட்டுக்கு போன நந்தா என்றுமில்லாமல் அவளுடைய அறையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். தான் வீட்டுக்கு போய் திரும்பி இருக்கும் சில மணி நேரங்களில் சந்துரு அவனின் அப்பா வீட்டுக்கு திரும்பி குடி போய்விடலாம் என்ற மனமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறான். ஒரே தருணத்தில் நிகழ்ந்திருக்கும் இந்த இரண்டு விஷயங்களும் வெவ்வேறு பின்னணிகளின் வேறு வேறு வெளிப்பாடுகள் தானா? இல்லை ஒரே பின்னணியின் இரு வேறு விளைவுகளா? அமுதா எச்சரிக்கையுடன் யோசித்தாள். பயப்படாமல் யோசித்தாள். சந்துரு நந்தாவிடம் தவறாக நடந்து கொண்டிருப்பானா என்ற சந்தேகத்தை யோசித்து பார்ப்பதை அவளால் தவிர்க்கவே முடியவில்லை. அந்த சந்தேகமே அவளை சினம் கொள்ள வைத்தது. அவளின் சந்தேகம் உண்மையாகவும் இருக்குமானால்? அமுதா படார் என்று அறை கதவை திறந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததுமே தொலைபேசி செய்தியை என்னவென்று அவசரப்பட்டு கேட்டுவிடக் கூடாது என்ற ஜாக்கிரதை உணர்வுடன் ஒரு பத்திரிகையை கர்ம சிரத்தையுடன் வாசிக்கிற பாவனையை காட்டியபடி செருக்காக அமர்ந்திருந்தான் சந்துரு. அவனாக கேட்கிறானா பார்க்கலாம் என்ற திட்டத்துடன் அமுதாவும் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மௌனமாக உட்கார்ந்து கொண்டாள். நந்தா தன்னுடைய அறைக்குள்ளேயே இருந்தாள். அவளுக்கு அவமானமாக இருந்தது. எத்தனை மேன்மையுடன் சந்துருவுடன் உறவை பின்னி இருந்தாள். என்ன அழகுடன் சிநேகிதத்தை மலர வைத்திருந்தாள். அத்தனையையும் சில நிமிடங்களில் சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி விட்டானே. அத்துமீறல் எவ்வளவு எளிதாக இவர்களுக்கு கைவந்து விடுகிறது. பெண் இவர்களின் காதலுக்கும் காமத்திற்கும் தான். இவர்களின் காதலை பெறுவதே பெண்களுக்கு பெரும் பாக்கியமாகும். இவர்களின் மனதில் காதல் தோன்றிவிட்டால் பெண் குலம் உடனே நன்றியுடன் கையேந்தி இவர்களின் காதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் இந்த நாயகர்கள் வில்லன்களாக உருமாறுவார்கள். பெண் என்பவள் புரிந்து கொள்ளவே முடியாதவளாக பட்டம் சூட்டப்படுவாள். அவளின் மனது கடலினும் ஆழமானது என்ற வஞ்ச புகழ்ச்சிகளெல்லாம் உள்ளாவாள். நினைக்க நினைக்க நந்தாவிற்கு மனம் குமுறி கொண்டு வந்தது. எனக்கு ஒரு கணவர் வந்து அவர் அமுதாவிடம் காதல் வயப்பட்டால் இவர் ஒப்புக்கொள்வாரா என்று ஆத்திரத்துடன் யோசித்து பார்த்தாள். இனி எப்படி இந்த வீட்டிற்குள்ளேயே நெருடல் இல்லாத மனோகர நிலையில் அன்றாட வாழ்வை எதிர்கொள்வது என்று எண்ணி பார்த்தாள். சந்துருவால் பிரளயம் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. நேரிடையான வன்முறைகளில் இறங்கிவிடவும் ஒரு நேரிய திடம் வேண்டும். அவளுக்கு தெரியும் சந்திரவிற்கு அந்த மனோதிடம் கிடையாது. அவன் விஷக்கிருமி இல்லை, நவ நாகரிகமான விஷமே.
விஷமத்தை தான் தாங்கிக் கொள்ள முடியாது நந்தாவால். நந்தா அமுதாவை நினைத்து பார்த்தாள். அமுதா பால் போல் பொங்கிவிடக் கூடியவள். பொங்கி வீணாகி போனாலும் பரவாயில்லை, கொதித்து விடுபவள். விஷயம் அவளுக்கு தெரிய நேர்ந்தால் துள்ளி எழுந்து விடுவாள். எந்த உச்சத்திற்கும் ஏறிக்கொள்பவள். ஆகையால் விஷயம் அமுதாவிற்கு தெரிந்து விடவே கூடாது. அமுதாவிற்கு தெரியாமலேயே விஷயம் மறைக்கப்பட்டு விட்டது என்பதாலேயே சந்துருவிற்கு ஒரு அசட்டு துணிச்சல் மீண்டும் வந்துவிடவும் கூடாது. உண்மையை வெளியிட்டு விடாததை நந்தாவின் பலவீனமாக அவன் கையாள்கிற சூழலும் ஏற்படலாகாது. உண்மையை அநாகரீகமாக பகிங்கரமாக எல்லோர் முன்னிலையிலும் போட்டு உடைத்துவிடவும் கூடாது. சந்துருவையும் எச்சரிக்கையுடன் தூரத்து கோட்டில் நிறுத்தி வைக்க வேண்டும். தன்னையும் காப்பாற்றி அமுதாவையும் காப்பாற்றியாக வேண்டும். நந்தா கண் கலங்காமல் யோசித்தாள். ஆடவர்கள் ஒருவேளை பெண்கள் விஷயத்தில் இப்படி சிறுபிள்ளைத்தனமாகத்தான் நடந்து கொள்வார்களோ? சிந்திக்க சிந்திக்க நந்தாவிற்கு சந்துருவின் மேல் ஏற்பட்ட அதிர்ச்சியும் சினமும் குறைந்து வற்றின. இனி நடக்க வேண்டியது என்னவென்றுதான் யோசிக்க வேண்டும். என்ன பண்ணலாம் என்று அவள் யோசித்த போது அவளின் அம்மா உள்ளே வந்தாள். என்னம்மா, அழுகையெல்லாம் நின்றுச்சா? பொழுதன்னைக்குமா அழுதுட்டு இருப்பாங்க? சரி, இப்பவாவது சொல்ல, எதுக்கு அழுதேன்னு? வர வழியில லேசா ஒரு சைக்கிள் மேல காரை இடிச்சிட்டேன். சைக்கிளுக்கு எதுவும் ஆகல. ஆனா சைக்கிள்காரன் பயங்கரமா சண்டைக்கு வந்துட்டான். என்ன ரொம்ப அசிங்கமா கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டினான். தாங்க முடியல என்னால. வழியெல்லாம் அழுதுகிட்டு தான் வந்தேன். இத வந்த உடனே சொல்லியிருக்க வேண்டியது தானே? சொல்ல முடியாமத்தான் அழுதுகிட்டே வந்தனே. அந்த நேரத்துல எப்படி சொல்றது? இல்ல நந்தா, பொம்பளை பிள்ளைங்க எதுக்கு காரணம் சொல்லாட்டாலும் அழறதுக்கு மட்டும் காரணத்தை உடனே பெத்தவகிட்டையாவது சொல்லிடணும். இவ்வளவு நேரம் என்னென்ன நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்படியே பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டே இருங்க. சரி, நீ இரு. மாப்பிள்ளைக்கும் அமுதாவுக்கும் நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வர்றேன். அப்பா சாப்பிட்டாங்களாமா? சாப்பிட்டாச்சு, நீயும் போய் சாப்பிடு. எனக்கு இப்ப பசிக்கல, பசிச்சதும் போய் சாப்பிடுறேன். அம்மா போன அப்புறம் வெகு நேரம் கழித்துத்தான் நந்தா போய் சாப்பிட்டாள். சாப்பிட்டு கொண்டிருந்த போதுதான் ஒரு யோசனை அவளுடைய மனதில் பளிச்சிட்டது. சாப்பிட்டு விட்டு வந்து தனிமையில் அந்த யோசனையை தீவிரமாக சிந்தித்தாள். அனைத்து விஷயங்களையும் சமனப்படுத்திவிடும் மார்க்கம் தெள்ள தெளிவாக தெரிந்தது. எழுந்து நின்றாள். கண்ணாடியில் தன் உருவத்தை முழுமையாக கவனித்து கொண்ட பின் அப்பாவை தேடி ஹாலுக்கு போனாள். அப்பா, நான் ஒன்று சொல்வேன், அதை கேட்டு என்னை நீங்க கேலி எல்லாம் பண்ணக்கூடாது என்று பீடிகையுடன் ஆரம்பித்தாள். என்னம்மா இது, என்னைக்கும் இல்லாத பழக்கமா இருக்கு? இப்படியெல்லாம் நீ எதுக்கும் பீடிகை போட மாட்டியே என்ற மகளை ஆச்சரியத்துடன் பார்த்தார் பெருமாள் சாமி. என்னப்பா பண்றது, விஷயம் என் கல்யாண சமாச்சாரமாச்சே. முகத்தை நிஜமாகவே மலர்த்தி கொண்டுதான் நந்தா சொன்னாள். கல்யாண சமாச்சாரமா? பெருமாள் சாமி இனிய அதிர்ச்சியுடன் கேட்டவாறு மகளை ஏறிட்டு பார்த்தார். எஸ். சொல்லு சொல்லு. அப்பா என்ன பண்ணணும் உன் கல்யாண விஷயமா? இப்பவே நீங்க என் கல்யாணத்துக்காக வரன் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கணும். பெருமாள் சாமிக்கு நிஜமாகவே நம்பத்தான் முடியவில்லை. சங்கீத பயிற்சி எல்லாம் ஒரு சிறப்புடன் முற்று பெறும் வரைக்கும் குறைந்தது இன்னும் 2 வருடங்களுக்கு தனக்கு திருமணமே வேண்டாம் என்று கராராக சொல்லியிருந்த மகளா வரன் பார்க்க சொல்கிறாள் என்ற ஆச்சரியத்தில் நந்தாவையே பார்த்தார். என்ன பதில் சொல்லாம என்னையே பார்க்குறீங்க? அப்பாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னப்பா சந்தேகம்? நந்தாவுக்கு நிஜமாவே அப்பாதான் வரன் பார்க்க ஆரம்பிக்கணுமா, இல்ல நந்தாவே வரன் பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாளா? நந்தா அந்த கஷ்டம் எல்லாம் படவே மாட்டா. அவ அப்பாதான் அந்த கஷ்டத்தையும் பட்ட ஆகணும். நேத்திக்கு வரைக்கும் நந்தா இன்னும் 2 வருஷத்துக்கு தனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாளே. நந்தாவுக்கு இன்னைக்குதான் புத்தி வந்தது. பொம்பளை பிள்ளைங்க காலா காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு தெரிஞ்சது. அப்பாவுக்கு கை கொடு. பெருமாள் சாமி வாத்சல்யத்துடன் மகளின் கையை பற்றி குலுக்கினார். அவருக்கு மிக மிக சந்தோஷமாக இருந்தது. இப்போதுதான் கஷ்டப்பட்டு வரன் பார்த்து மூத்த பெண்ணின் திருமணத்தை முடித்து சற்றே ஒரு சுமையை இறக்கி வைத்திருக்கிறார். இப்போது அடுத்த பெண்ணுக்கு வரன் பார்க்க வேண்டிய புதிய சுமை, ஆனால் இனிய சுமை. அப்பா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள்ளையா பார்த்து தரேன், நம்ம அமுதாவுக்கு பார்த்து தந்த மாதிரி. அதுக்காக அத்தான் மாதிரி மீசை இல்லாத மாப்பிள்ளையா பார்த்துடாதீங்க. எனக்கு மீசை இருந்தாத்தான் பிடிக்கும். அப்போது போர்ட்டிகோவில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. அம்மா வந்துட்டா போல தெரியுது.
என்றார் பெருமாள் சாமி. அம்மாவுடன் அமுதாவும் வந்ததை பார்த்த நந்தா சட்டென்று எச்சரிக்கை அடைந்தாள். அமுதா, நம்ம நந்தா உடனே என்னை அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டா. சந்தோஷமான செய்தி என்ற முறையில் பெருமாள் சாமி குதூகலத்துடன் செய்தியை அவசர அவசரமாக வெளியிட்டார். வேறொரு எதிர்பாராத செய்தியை கொண்டு வந்திருந்த அமுதாவும் அவளின் அம்மாவும் இந்த மகிழ்வான தகவலை கிரகிக்கிற நிலையில் இல்லாததால் சிறிது பிரம்மையுற்று நின்றனர். எனக்கா, நீயும் வந்துட்ட? அத்தானை விட்டுட்டு? நந்தா கேட்டாள். அம்மாவை கேளு, அமுதா எரிச்சலுடன் சொன்னாள். நந்தா அம்மாவை பார்த்தாள். என்ன, நம்ம நந்தா என்னை உடனே அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டான்னு சொல்ற? ஒருத்தரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே? பெருமாள் சாமி ஆச்சரியத்துடன் கேட்டார். அமுதா மாப்பிள்ள அங்க ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன அப்புறம் அவர் இங்க வரப்போறது இல்லையாம். அவரோட அப்பா வீட்டுக்கு போயிட போறாராம். பெருமாள் சாமிக்கு மனைவி சொன்னது புரியவில்லை. அப்பா வீட்டுக்கு போயிட போறாருன்னா நம்ம வீட்டில் வந்தெல்லாம் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மாட்டாராம். பெருமாள் சாமி மேலும் புரியாமல் தான் மனைவியை பார்த்தார். நந்தாவிற்குள் பளிச்சென்று கற்பூர வில்லை பற்றி வெளிச்சம் காட்டியது போல் இருந்தது. தோற்று போன ஆடவன் வேறொரு தடத்தில் பழி வாங்க தயாராகிறான். இந்த வியூகத்தை நந்தா எதிர்பார்க்கவில்லை. சந்துருவை நினைத்து பார்த்தாள். அவனின் இந்த விஷமம் அவளின் சுயமரியாதையின் மீது வீசப்படுகிற சவுக்கடியாக தோன்றியது. ஆண் பெண் என்ற பேதம் அக்கணம் அவளுக்கு ஆபாசமாகவும் அபச்சாரமாகவும் தெரிந்தது. மௌனமாக அமுதாவை பார்த்தபடி உள்மன தயார் நிலையில் நின்று கொண்டிருந்தாள். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சம்மதிச்சுதானே கல்யாணத்துக்கு சரி சொன்னார்? பெருமாள் சாமி எந்த உணர்வையும் காட்டிக் கொள்ளாமல் கேட்டார். அதென்னமோ இப்ப அவரோட மனசாட்சி உறுத்துதான். இனிமே நம்ம வீட்டுல வந்து இருக்க போறதில்லையா, கராரா சொல்லிட்டாரு. உங்ககிட்ட இதை சொல்லித்தான் அமுதாவையும் என் கூடவே அனுப்பியிருக்கார். எல்லாத்தையும் அவகிட்டயே பேசிக்கோங்க, என்ன கேட்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சதுலேயே இந்த பாடுபட வேண்டி இருக்கு. அதுவும் அது என்ன கல்யாணம் மாதிரியா நடந்தது? என்னமோ நம்ம தலை எழுத்து. இந்த லட்சணத்துல நந்தா பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ண வேண்டி இருக்கு. என்ன நடக்க போகுதோ? அதற்கு மேல் பேச முடியாமல் குரல் அடைக்க அமுதாவின் அம்மா வேகமாக உள்ளே போய்விட்டாள். பெருமாள் சாமி கன்னத்தில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தார். அமுதாவும் நந்தாவும் ஒருவரை ஒருவர் தீர்க்கமாக கண்டபடி நிசப்தமாக நின்றார்கள். இருவரின் மனங்களும் ஒலி வேகத்தில் மௌனமாக பயணமாகிக் கொண்டிருந்தன. பெருமாள் சாமி வருத்தத்துடன் சொன்னார். இப்பத்தான் நந்தா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா. அந்த சந்தோஷத்தை 5 நிமிஷம் கூட நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன். அதுக்குள்ள இப்படி ஒரு செய்தியை வந்து சொல்றியேம்மா. இப்ப நான் போய் உன் மாப்பிள்ளைய சமாதானம் பண்ணுவனா, இல்ல இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க போவனா? ஏன் மாப்பிள்ளை திடீர்னு இந்த முடிவுக்கு வந்துட்டாரு? அதுவும் கல்யாணமான ஒரே மாசத்துல. நாம ஏதாவது அறியாம அவரோட மனசை புண்படுத்திட்டோமா? அப்படி ஏதாவது நடந்திருந்தா கூட மனசு விட்டு என்கிட்ட பேசலாமே அவர். தப்பு எதுவும் நம்ம பக்கம் இருந்தாலும் அவர்கிட்ட நானே மன்னிப்பு கேட்டுடுவனே. அதை விட்டுட்டு இப்படி திடீர்னு நம்ம வீட்டில் வந்து இருக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு விஷயம்னு 4 பேருக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? அவங்களுக்கெல்லாம் ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்றாரு, அவங்க வீட்டுக்கு போயிடணும்னு ஏன் திடீர்னு சொல்றாரு, அதுக்கு என்ன உண்மையான காரணம்? மகள் மேல் இருக்கும் பாசத்தில் ஏறக்குறைய பொறுமி புலம்பி விட்டார் பெருமாள் சாமி. சட்டென்று அமுதா அவரின் அருகில் சென்று மண்டியிட்டு அமர்ந்து அப்பாவின் கையை பிடித்து கொண்டாள். தயவு செஞ்சு நீங்க மட்டும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படாதீங்கப்பா. உங்க உடம்புக்கு ஆகாது. நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த. எனக்கு எது சரின்னு தோணுதோ அது மாதிரி நடந்துக்கிறேன். நான் ஒன்றும் அவர் கூட போய் மாமியார் வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லலை. எங்க வாழ்ந்தாலும் உண்மையா பொய் இல்லாம வாழணும். அதான் என்னோட தர்மம். உங்களோட மனநிலைக்காக வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சம்மதிக்கிற மாப்பிள்ளையா பார்த்தோம். இவரும் சம்மதிச்சுதான் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தார். இப்ப திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல. பேச்சு மாறுறார். அதுக்கு ஏதோ ஒரு காரணமும் சொல்றார். ஆனா அவர் சொல்ற காரணம் எவ்வளவு தூரத்துக்கு நிஜம்னு தெரியல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம்தான் அதுக்கு தகுந்தபடி நாம நடந்துக்கணும். அதாவது நான் நடந்துக்கணும்.
ஸோ ப்ளீஸ் இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுடுங்க. நான் கவனமா டீல் பண்ணிக்கிறேன். பெருமூச்சு விட்டபடி பெருமாள் சாமி பதில் சொல்லாமல் கண்களை மூடிக்கொண்டார். அமுதா மெதுவாக எழுந்து நின்றாள். வியர்த்திருந்த முகத்தை துடைத்தவாறே நந்தாவை கவனித்து பார்த்தாள். நந்தாவும் கவனக்குறைவற்ற தன்மையுடன் சகோதரியை நோக்கினாள். நந்தா, உங்கூட நான் தனியா பேசணும். வா, உன் ரூமுக்குள்ள போயிடலாம் என்றாள் அமுதா. மௌனமாக ஒருவரை ஒருவர் கண்ட சகோதரிகள் நடந்து மெதுவாக தனி அறைக்குள் சென்றார்கள். மறுகணம் அமுதா அறை கதவை சாத்தி தாழிட்டு கொண்டாள். நந்தா சிறிது நேரம் சகோதரிக்கு முதுகை காட்டியபடி நின்றாள். ஓர் தாட்சண்யம் இல்லாத உண்மை சட்டென கரிய மேகத்தின் நிழல் போல தன்னை சுற்றி கவிந்து விட்டதை அவளால் உணர முடிந்தது. சந்துருவின் சிறுபிள்ளைத்தனமான வெளிப்பாட்டால் நேர்ந்துவிட்ட பாதிப்புகளை சமனப்படுத்துகிற முயற்சிக்கு தான் பிள்ளையார் சுழி போட்டிருக்கிற அதே தருணத்தில் சந்துரு மற்றும் ஒரு விபத்தின் தாக்கத்தை இயக்கியிருப்பது அவளை மிகவும் சிலிர்ப்பு மிகுந்த கூர்மைப்படுத்தி இருந்தது. உதடுகளை இறுக கடித்தபடியே மௌனமாக நின்றாள். சொல்லுடி செல்லம், திடீர்னு வந்து அப்பா கிட்ட உன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க நீ சொல்றதுக்கும், திடீர்னு அத்தான் அவங்க வீட்டுக்கு போயிடலாம்னு என்ன சொல்றதுக்கும் பொதுவான காரணம் எதுவும் இருக்கா இல்லையா? அமுதா பொங்கி விம்மும் மனதுடன் நந்தாவின் பின்னால் நின்றபடி கேட்டாள். பிறகு தங்கையின் முதுகை தொட்டு தன் பக்கம் திருப்பினாள். நந்தாவின் கண்கள் மெலிதாக சிவந்து ஆனால் வெறுமை பூண்டிருந்தன. அத்தா உன்கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்க முயற்சி செய்தாரா? அமுதா மிகவும் தயங்கி தயங்கி கேட்டாள். நந்தா இல்லை என்பதாக தலையை அசைத்தாள். அப்புறம் தப்பான ஒரு வாழ்க்கைக்கு அவசியமே இல்லாம ஆசைப்பட்டுட்டார். புரிய புரியறாப்புல சொல்லு செல்லம். அவருக்கு நானும் வேணுமாம் அமுதாக்கா. என்னோட காதல் வேணுமா? பார், எவ்வளவு ஈஸியா என்கிட்ட நடந்துகிட்டார்னு, எப்படி என்ன கேவலப்படுத்திட்டார்னு பார். எத்தனை ஆசையா அத்தான் அத்தான்னு இருந்த. நந்தாவின் குரல் பொறுமையது. கண்கள் இன்னும் சிவந்து விட்டன. ஏதோ ஒரு விகல்பத்தை மனதுள் எதிர்பார்த்திருந்தாலும் அது உண்மைதான் என்று நிரூபணம் ஆகிற தருணம் மனது அதிர்ந்து பொங்கியது. உடல் அதிவிரைவாக சுவாசித்தது. இத ஏன் நீ உடனே என்கிட்ட சொல்லாம ஒண்ணுமே நடக்காதது போல கிளம்பி வந்த? அமுதா சற்று கோபத்துடன் கேட்டாள். நந்தா பேசாமல் நின்றாள். அதனாலதான் வீட்டுக்கு வந்ததும் உன் ரூமுக்குள்ள உட்காந்து அழுதியா? நந்தா மௌனமாகவே இருந்தாள். கார்ல வரும்போது சைக்கிள் ஒன்ன இடிச்சிட்டேன். அதுக்காக சைக்கிள்காரங்கிட்ட கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினான்னு அம்மா கிட்ட. இதுல பெரிய பொய் வேற. ஏன் அத்தானை காட்டி கொடுத்துடக் கூடாதே என்கிற பயமா உனக்கு? அந்த பயம் இல்லக்கா. அதை சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்திடக் கூடாதுன்னு பயந்த. நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கிற அருமையான ஹார்மனி சிதைஞ்சு போயிடக்கூடாதுன்னு பயந்த. அப்படி இல்லடி செல்லம். இன்னைக்கு உன் காதலை கேட்டவர் நாளைக்கு வேற ஒருத்தியோட காதலை கேட்க மாட்டார்னு என்ன நிச்சயம்? ஒரு நிமிடம் கசப்புடன் யோசித்த பின் நந்தா சொன்னாள். இல்லாமதாக்கா, அத்தான் என்னோட காதலை கேட்டது வந்து இன்னைக்குத்தான். அவரோட காதலை தெரிவிச்சதும் எதிர்பாராம இன்னைக்குத்தான். ஆனா அத்தான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே என் மேல காதல் வயப்பட்டிருக்காராம். என்கிட்ட அவரோட காதலை அப்பவே சொல்லிடணும்னு நினைச்சிருந்தாராம். முடியாம போயிருச்சாம். சட்டென மொழி தெரியாத திரைப்படம் பார்க்கிறார் போல் இருந்தது அமுதாவிற்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடியா? விளங்கி கொள்ள முடியாமல் கேட்டாள் அமுதா. பின்னோக்கு பாணி திரைப்படம் போல அத்தனை விவரங்களும் அமுதாவின் முன்னிலையில் சொற்காட்சிகளாக விவரித்து சொல்லப்பட்டன. நந்தாவால் உணர்வு வயப்படாமல் எடுத்து கூறப்பட்டன. திரைப்படம் முடிந்து விட்டாலும் அதை பார்த்து பிரம்மை கலையாத பாவனையில் சகோதரிகள் இருவரும் பல நிமிடங்களுக்கு தீவிரமாக ஒருவரையொருவர் கண்டபடி மிகவும் இறுக்கமாக நின்று கொண்டிருந்தனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.